ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீசல் காரு இப்போ வாங்கலாமா வேண்டாமா. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்னதான் சொல்ல வராங்க, இந்த டீசல் வாங்குறதுனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், யாருக்கு டீசல் கார் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, உங்களோட யூசேஜ் எவ்வளோ வரைக்கும் இருந்தால் நம்ம வந்து டீசல் கார் போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த வீல்ஸ் ஆன் டேபிளில். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ இன்கேஸ் நீங்கள் டீசல் கார் வாங்கலான்னு இருக்கீங்கன்னா ஒரு கிளியர் டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா கம்ப்ளீட் ஜியோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீசலை பேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்ன காரணமாக இருக்கும்? இந்த BS4ன்னு ஒன்று இருந்தது, இப்போ BS6ன்னு ஒன்று வந்தது, அடுத்து BS6ல் ஃபேஸ் 2ன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, என்ன வேல்யூஸ் வந்து அவங்க டினோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பெட்ரோல், டீசல் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா BS4 இருந்தப்போ இதில் இருக்கிற எமிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட லிமிட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, BS4க்கு 80 mgயும் BS6க்கு பெட்ரோல் வெஹிக்கிளில் 60 mgயா வந்து ஒரு கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 20 mg இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே வந்து ஒரு டீசலோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், அதாவது கார்ஸுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேம் நைட்ரஜன் ஆக்சைடு நாக்ஸோட வேல்யூ வந்து 250 mgயா வந்து உங்களுக்கு எதில் இருந்ததுன்னா BS4ல் இருந்தது. அதை வந்து இன்னுமே ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ப்ரோ. ஸோ அதை வந்து 250லேருந்து 80 mgயா வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் பெட்ரோல் வெஹிக்கிளோட BS4ஓட வேல்யூ எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா 80 mgயா இருந்தது. அது இப்போ டீசலோட BS6க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்றப்போ இந்த பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20% தான் கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா டீசல் பார்க்க ஒரு 70% அந்த அதாவது நம்ம அந்த நாக்ஸ் வந்து கம்மியாயிருக்கு லிமிட். கரெக்ட். அப்போ மோஸ்ட்லி மார்க்கெட்டை விட்டு நிறைய பிராண்ட்ஸ் டீசலை வெளியில கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 70% பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கு அவங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த பட்ஜெட்டை அவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு பீப்புள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பிராண்ட்ஸ், உதாரணத்துக்கு மாருதி சுசுகி சொல்லலாம், டொயோட்டால ஸ்மால் கார்ஸ்ல கிடையாது, அதுக்கு ஈக்குவலா வந்து இப்போ வோக்ஸ்வேகன் ஸ்கோடால கிடையாது. கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீசல் விட்டு வெளியே போயிட்டாங்க. பட் இன்னும் சஸ்டெயின் ஆகிறோம், நாங்கள் இன்னும் டீசல் விட மாட்டோம் அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது ஹுண்டாய் சொல்லலாம், மகேந்திரா சொல்லலாம், டாடா சொல்லலாம், கியா இருக்காங்க, டொயோட்டா இருக்காங்க. ரைட். ஸோ இவங்க வந்து இன்னும் டீசலை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ரைட். இவங்களுக்கும் பேன் பண்ற மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்கு. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. PM அப்படின்னு ஒரு வேல்யூல டினோட் பண்றாங்க. அது வந்து பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு BS4க்கு இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த BS6ல அதையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து 4.5 mg பெர் கிலோமீட்டர் தான் அலவுட் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் காருக்கு சொல்றாங்க. இப்போ டீசலுக்கு BS4ல அந்த வேல்யூ இருந்தது, 25 mgயா இருந்த அந்த வேல்யூவை இப்போ வந்து சேம் 4.5 mg பெர் கிலோமீட்டரா மாத்திருக்காங்க. அப்போ பெட்ரோல், டீசல் ரெண்டுக்குமே வந்து சேம் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டீசல் கார்ஸ்ல அடிஷ்னலா ஒரு எமிஷன் உள்ள வருது, அதுதான் HC+ நாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், ஹைட்ரோ கார்பன். கரெக்ட். ஸோ அது வந்து BS4ல 300 mgயா இருந்ததை 170 mgயா வந்து கொண்டு வந்திருக்காங்க. க்ளோஸ் டு 50% வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அதிகமாக வந்து பொல்யூஷன் ஆகுது, அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன் ஆனதுக்கு அப்புறமுமே டீசல் வந்து இன்னும் வெளியில் போயிருமா போகாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த BS6ஓட டீட்டெயில்ஸ். இப்போ இந்த BS6 வந்து
5 டைம்ஸ் லெஸ்ஸர் சல்ஃபர் கண்டென்ட்டை வந்து இது எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டார்கெட்டோட இந்த BS6 அப்படிங்கிறது லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 10 பார்ட்ஸ் பெர் மில்லியன் வந்து அகைன் 50 பார்ட்ஸ் பெர் மில்லியனாக இருந்த BS4ல இருந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. அதே நேரத்தில் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதாவது நாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை வந்து கன்சிடரபிளாக ஒரு 70% வந்து BS4க்கும் BS6க்கும் கம்மி பண்ணணும் இப்படிங்கிற ஒரு மோட்டோவோட தான் இந்த BS6 அதுவும் இந்த ஃபேஸ் 2 இன்னுமே அதிகமாக உங்களுக்கு ஸ்ட்ரிஞ்சன் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் வந்தப்போ தான் இந்த டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது DPF அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பற்றி இந்த வீடியோக்கு முன்னாடியே அந்த வீடியோ வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். DPFனா என்ன, இது நாள் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணாமல் வச்சு பார்த்துட்டு இருந்ததை நாங்கள் ஓப்பன் பண்ணியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதுக்கு உள்ளே எப்படி இருக்கும், நம்ம வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயம் உள்ளே எப்படி இருந்தது, அதை எப்படிலாம் க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நம்ம அந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த DPFங்கிறது 2 லிட்டருக்கு மேலே மட்டுமே இருந்தது BS4ல. அதை வந்து ஒரு 1.5 லிட்டர்லேயே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த BS6ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த 1.5னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா காருமே, ஏன்னா எல்லா காருமே வந்து உங்களுக்கு வந்து 1.5 மினிமமாவே வந்து உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஃபேஸ் 2ல வர்றப்ப இந்த SCRங்கிறதையும் கொண்டு வந்துட்டாங்க. கரெக்ட். இந்த SCRங்க நத்திங் பட் டெஃப் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபேஸ் 2ல அந்த டெஃப் ஆயில் அப்படிங்கிறது என்னன்னா AdBlue அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் வந்து சொல்றோம். இதை பத்தி நான் ஒரு தனியாவே ஒரு வீடியோ நாங்கள் பிளான் பண்றோம். ரொம்ப டீடைல்டா இந்த AdBlueனா என்ன, அதுல என்னதான் கெமிக்கல் இருக்கும், அது எப்படி இருக்கும், அது என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுறேன். அப்போ அந்த SCRையும் இந்த ஃபேஸ் 2ல கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு 3 பார்ட்டிஷனாக உள்ளே வருது. நீங்கள் அந்த வீடியோவில் நான் ரெஃபர் பண்ண வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா DOC அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் DPFன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ இந்த SCRங்கிறதும் வந்து உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரியான டெஃப் ஆயில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு வெளியில் எமிஷன் வராதுங்கிறது, பட் காருக்கு அது ஒரு நெகட்டிவாகவும் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த டெஃப்ங்கிறது ஒரு யூரியா லிக்விட் தான். அப்போ அந்த யூரியா லிக்விட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா இந்த உள்ளே போய் கம்ப்ளீட்டாக சோக் பண்ணுது, கல் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுதுங்கிறதையும் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸை இந்த டீசல் கார்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதையும் மீறி இந்த டீசல் காரில் அப்படி நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீசல் காரோட அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த பவர் அண்ட் டார்க், மெயினாக அந்த டார்க் தான். அது இருக்கப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதனால ஒரு பெட்ரோல் காரில் ஒரு 5 பீப்புள் லோடடாக போகிறதுக்கும் நம்ம டீசலில் 5 பீப்புள் லோடடாக போகிறதுக்குமே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த பிகாஸ் ஆஃப் அந்த டார்க்கு தான். இதே நம்ம பெட்ரோல் வண்டியில் மூவ் ஆகிறதுக்கும் டீசல் வெஹிக்கிளில் நம்ம இந்த மூவ் ஆகிறதுக்குமே அந்த அந்த ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. டிரைவபிலிட்டில நம்ம கண்டிப்பா, அதாவது டீசல் வண்டி ஓட்டுனவங்க பெட்ரோல் வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி. ஆப்வியஸா நமக்கு வந்து பெட்ரோலை விட டீசல் வெஹிக்கிள் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஹையர் டார்க் இருக்கிறப்போ அந்த ஆர்பிஎம்முமே நமக்கு 2 RPM மேல மேக்ஸிமம் போறதில்ல. அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டீசல் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ நல்ல ஒரு எஃபிஷியன்ட்டா இருக்கு. ஸோ அந்த எஃபிஷியன்சி இருக்கிறப்போ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 5 kmpl வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து எனி ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ல அது இருந்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டீசலோட பிரைசஸ். இப்போ டீசல் பிரைஸ் அப்படின்னு பாக்குறப்ப எப்பவுமே ஒரு 10 ரூபாய் டிஃபரன்ஸ் பெட்ரோலுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் இருந்தது. இப்போ 10 ரூபாய் இருக்கிறதுமே ஸ்டில் அது ஒரு நல்ல டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. இது ஒரு 40 லிட்டர் டேங்கை நம்ம ரீஃபில் பண்றப்போ நம்ம இந்த 40 லிட்டர்ல நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதாவது லிட்டருக்கு 10 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஸோ 40 லிட்டர் அப்போ நம்ம லிட்டர் 400 ரூபாய் கிடைக்குது. கரெக்ட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். 4 லிட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். ஒரு 5 kmpl கூடையும் கிடைக்குது. ஒரு 200 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவும் போகலாம் அதே பட்ஜெட்ல. ஸோ இது வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிளஸ். இதுவும் ஆனா வந்து ஒரு நல்ல ஹை யூசேஜ் பண்றவங்களுக்கு இவங்க அந்த வெஹிக்கிள் காஸ்டோட அதை ஓவர் கம் பண்ணிடலாம். ஒரு டவுன் லைன் ஒரு 3-4 இயர்ஸ்ல அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இன்னொன்று இந்த டீசல் வேல்யூ. இந்த டீசல் இன்னும் நிறைய பேர் எனக்கு ஒரு நல்ல மைலேஜான வெஹிக்கிள் வேணும்ன்றவங்க, இல்லை நான் ரொம்ப ஹை யூசேஜ் இருக்கவங்க, ஆனால் என்னால் இன்னைக்கு இருக்கிற டீசல் காஸ்ட்டுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல புது காருக்கு அப்படின்றவங்க, அவங்க யூஸ்டு மார்க்கெட் போகிறப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது எனக்கு டீசல் கார். ஸோ ரீசேல் வேல்யூ இதுதான் சார் சொல்லுவோம். ஓகே, சூப்பர். இப்போ இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தால் கூட கண்டிப்பாக நெகட்டிவ் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து
அதிகமாக நீங்கள் இனிஷியல் காஸ்ட் வந்து நீங்கள் போட வேண்டியிருக்குது. அப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்க்கும் டீசல் கார்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபுளாக ஒரு 20%லேருந்து 25%. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கார்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் வந்து அதிகமாக வைக்கணும். அப்போ டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் அதிகமாக கட்ட போகிறீங்க. அப்போ இந்த அதிகமாக கொடுக்குற அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் அதை நான் எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் டீசல் கார் ஓட்டினவங்க பெட்ரோலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஒரு வைப்ரேஷனும் அந்த ஒரு நாய்ஸும் இருக்கும். பட் அதை நீங்கள் லவ் பண்ணணும், அதை விரும்பணும், அவங்களுக்கு தான் அது செட் ஆகும். இதே மாதிரியே பெட்ரோல் ஓட்டினவங்களும் டீசல் போக மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் தான். இந்த NVH அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மாதிரி ரம்பிள்னஸ் இருக்கும். நம்ம கார்ல போறோங்கிற ஃபீல் வந்து சிட்டிக்குள்ள ரொம்ப எவிடென்ட்டா தெரியும். ஹைவேல கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். பட் அதை வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஏன்னா இந்த BS6ல இந்த ஃபேஸ் 2ல நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம முதலே சொன்ன மாதிரி DPFன்னு உள்ள வந்துருச்சு, SCR வந்துருச்சு. அதை நம்ம அடிக்கடி மெயின்டைன் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் வருது. அது உள்ள போய் கிளாட் ஆகுது. அந்த டெஃப் வந்து ப்ராப்பரா குவாலிட்டி இல்லை. அந்த டெஃப் வந்து நீங்க ஆயில் பிராண்டை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. அவங்க சொல்லாத பிராண்டை நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வருது. நீங்க போனீங்கன்னா சார் இது உங்க மிஸ்டேக் தான் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அதுல இருந்து அந்த ஸ்பேர், அதோட ஆயில் ஃபில்டர், டீசல் ஃபில்டர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கண்டிப்பா மெயின்டெனன்ஸ். சோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸே வந்து இதுல அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதோட எல்லா காஸ்ட்டுமே அதிகம் தான். அப்போ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் DPF இஷ்யூ. நான் சொன்ன மாதிரி இந்த புதுசா வந்த இந்த சர்க்கியூட் முன்னாடியெல்லாம் ஹெவி டியூட்டியில இருந்தது. 2 லிட்டருக்கு மேல இருந்த அந்த DPF அப்படிங்கிறது இப்போ வந்து 1.5லே வந்துருச்சு. நம்ம டிரைவர் வச்சு யூஸ் பண்றவங்கிறது வேற. பட் ஓன் போர்டில் இருக்கும்போது இந்த DPFங்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடிக்கடி கிளஸ்டர்ல வார்னிங் சொல்லி வந்துட்டே இருக்குது. ஆமா, எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெஹிக்கிள் வாங்கினப்போ 10,000 கிலோமீட்டர்ல ஒன் டைம் வந்துச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 40K கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். இப்போ 40,000 கிலோமீட்டர் வர்றப்ப நான் ஒரு 1 மந்த் காரை சிட்டியை விட்டு அதாவது ஹைவே போல அப்படின்னா ஒரு 3,000 4,000 கிலோமீட்டர் ஈஸியா DPF இஷ்யூ வந்துடுது. இதே நான் ஒரு ஹைவே அதாவது அபோவ் 2 RPM எல்லாம் ஓட்டிட்டேன்னா எனக்கு திரும்ப ஒரு 10Kக்கு வராம இருக்கு. இல்லைன்னா ஒரு 3K 4,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் அந்த வார்னிங் வந்துட்டே இருக்கு. நம்ம ஏதோ இந்த செல்ஃப் ஜென்ரேஷன் மோட போட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுவே வந்து ஓவர் த பீரியட் கிளாக் ஆகி இந்த DP பிரச்சனை ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் இந்த லேட்டஸ்ட் வந்து SCRலாம் சார் 1.5 lakh வரைக்கும் இந்த டோட்டல் காஸ்ட் போகும்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு ஃபோரம்ஸ்ல தான் அதையுமே பார்த்தோம். கரெக்ட். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட். இப்போ வந்து விஜய் கவர்மெண்ட் என்னதான் சொல்ல வராங்க, அது இன்னும் குழப்புறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாங்க பேன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்போ இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ பையரை வந்து இது பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் சோ ஃபார் ஜியோ வந்த வரைக்கும் கவர்மெண்ட் என்னதான் சொல்றாங்க? ஓகே, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த 2027ல நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாங்க. அந்த 2027ல அப்ப என்ன பண்ணுவோம்னா டீசல் வெஹிக்கிளை பேன் பண்ணுவாங்களான்றா கிடையாது. அதாவது என்ன பண்ண போறோம், ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ண போறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா மேபி அதாவது மேஜர் சிட்டிஸ்ல என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி பாப்புலேஷன் இருக்க சிட்டியில டீசல் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷனை பேன் பண்ணுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெல்லியில் அப்படிதான் இருக்கு. டெல்லியில் வந்து டீசல் வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி எல்லா மேஜர் சிட்டிலையும் கொண்டு வந்துட்டா சிட்டி லெவலில் தான் பொல்யூஷனும் அதிகமாக இருக்கு. ஸோ சிட்டி லெவலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸ்டில் நம்ம ஊர் பக்கம் வாங்குறோம் இல்லை நம்ம நேட்டிவ் அட்ரஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ சேல்ஸுங்கிறது ஸ்டாப் ஆகாது, ஃபியூயலுங்கிறது வரது ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. வெறும் ரெஜிஸ்ட்ரேஷனை தான் 2027ல பண்ணலாம்னு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்குது. ஸோ கம்ப்ளீட் டீசல் பேனுங்கிறது இருக்காது, டீசல் காரை யூஸ் பண்ண முடியாதா அப்படின்றதும் இருக்காது. ஸோ ரெண்டுமே இருக்க போது இன்னைக்கு வாங்குறவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற 15 இயர்ஸ் நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறீங்க. கண்டிப்பாக அதுக்கான யூசேஜ் அவங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒன்று வேற ஏதாவது ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாலும் அதுக்கான காம்பன்சேஷன் இருக்குன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி இந்தியா வந்து அதர் கண்ட்ரீஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ குளோபல் என்னதான் சொல்லுது? இப்போ அதர் கண்ட்ரீஸ் நமக்கு நெய்பர் கண்ட்ரீஸ்லாம் இந்த டீசலோட கார்ஸ் பற்றி அவங்க என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க? அதான் சார், அதாவது குளோபலாக பார்க்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப அதை காப்பாற்றணும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகமாக அப்படின்னு பார்க்குறப்போ பாப்புலேஷனாக இந்தியா சைனா இருக்காங்க. ஸோ சைனாலையும் இந்தியாவிலும் தான் அதிகமாக பொல்யூஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சைனா வந்து நிறைய இப்போ ஈவிக்குள்ளே வந்துட்டாங்க. நியர்லி 20% மார்க்கெட் வந்து ஈவிக்கு போயிட்டாங்க.
ஸோ அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து யாரா பெரிய ஆளு இந்த பொல்யூஷன்லன்னு பார்த்தா ஆப்வியஸா இந்தியன்ஸ். என்னதான் வந்து அதை டிசைட் பண்றது நம்மளோட கண்ட்ரி தான் அப்படின்னு இருந்தா கூட, பட் குளோபல் வார்மிங்னு வரும்போது அந்த கமிட்டியோட ப்ரெஷரும் அதிகமா இருக்கு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க வந்து நீங்க டிசிஷன் எடுத்தே ஆகணும் இது. ஏன்னா இந்தியாக்குள்ளன்னு பார்த்தா நம்மளோட வானம், பட் குளோபலா பார்த்தா காமன் தான். அதனாலதான் ஸோ அவங்க சொல்றது இவங்க கேட்டுதான் ஆகணும். ஸோ அப்படி கேட்கறப்பதான் என்ன சொல்றாங்க, அதனாலதான் இப்போ இந்த BS6ங்கிற இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ எவ்வளவு பொல்யூஷன் கம்மி பண்றாங்க. ஸோ குளோபல் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ UK மாதிரி கண்ட்ரியில இந்த டீசல் பேனை 2030 அதாவது 2030 இந்த டீசல் பேன் இருக்குன்னே சொல்லிட்டாங்க. அதாவது UK மாதிரி கண்ட்ரில வந்து இந்த 2022 டிக்ளேர் பண்ணாங்க. அவங்களே ஒரு 8 இயர்ஸ் முன்னாடியே இதை சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரில இன்னும் அதை கூட சொல்லலை. அப்பனா கண்டிப்பா இப்போதைக்கு அந்த பேனுன்றது இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி UK அந்த குட்டி குட்டி கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்கன்னா 2030 நீ மேனுஃபேக்சர் கிடையாது, சேல்ஸும் கிடையாது. ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்குமே இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ஹைட்ரோஃபியல் செல் அதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, EVயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. மெயினா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா EV ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரூல் இருக்கப்போ நமக்கு ஒன்று வருதுன்னா ஒரு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டு தான் அது ஒரு அதில் மூவ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு டவுன் த லைன் ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சிட்டியில். ரைட். இப்போ எமிஷன் நார்ம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்தியா ரீசெண்டாக அந்த BS6 அப்படிங்கிற ஒரு நார்ம்ஸில் உள்ளே வந்திருக்கோம். BS6 phase 2க்குமே வந்திருக்கிறோம். இப்போ இது எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோப் கண்ட்ரிஸோட Euro 6 அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிஞ்சனான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை மீட் பண்ணுறதுக்கு தான் மேனுஃபேக்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. கோயிங் ஃபார்வர்ட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்ஜின் நீங்க ப்ரொடியூஸ் பண்றது கூட மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ரூல் கூட வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா மைனிங்கையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. அப்போ மெட்டலுக்கு பதிலாக கார்பன் ஃபைபர் நீங்க யூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் மேல மிக அதிகமா வந்து நார்ம்ஸ் வந்து திணிக்கப்பட்டுட்டே இருக்கு. பட் இது எல்லாமே நம்மளோட நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பட் அது எந்த அளவுக்கு கம்பெனிஸும் கோப்பப் பண்ண முடியும், அது எந்த அளவுக்கு அவங்களோட பட்ஜெட் வந்து அதை அலோவ் பண்ணும், அந்த பட்ஜெட் எல்லாம் நம்ம தலைக்கு வரும், அது எந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டியா இருக்கும், இது எல்லாமே வந்து மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த நாக்ஸ், இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். உதாரணத்துக்கு டெல்லி எடுத்துக்கலாம். ஸோ டெல்லி எந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்குது அப்படிங்கிறது நம்மளாலே பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம லான்ச்சஸ்க்குலாம் நான் வந்து போகும்போது நாங்கள் போயிட்டு வந்து டெஃபினட்டாக நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது. நம்ம வந்து ஒரு 1 வீக் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம். பட் அங்கே இருக்கிறவங்கள எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்த பிராண்ட்ஸ் எல்லாரோட கார்பரேட் ஆஃபீஸ் அங்கே இருக்குங்கிறனால லான்ச்சஸே ஏங்க வைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு லான்ச்லயும் வச்சுட்டு 100 வண்டி 200 வண்டியை கொடுத்து நம்மளே பொல்யூட் நீங்களும் சேர்த்து பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் வேற லொகேஷன்ல வந்தது. இப்போ இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதனால இது டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஓவராலாக ஒரு கன்க்ளூஷன், டீசல் கார் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாம். அப்போ யார் வாங்கலாம்? யார் வாங்கினா இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பேர் பண்ணி என்னால் வந்து அதை ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக காரை வாங்கி யூஸ் பண்ணணும். ஆமாம், கரெக்டா? காரை வாங்கி சும்மா வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க சும்மா வச்சிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டீசல் கார் நீங்க போகாதீங்க. அப்போ உங்களோட யூசேஜ் வந்து அட்லீஸ்ட் மந்த்லி வந்து ஒரு 1250 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டீசல் பத்தி நீங்க யோசிங்க. இல்லைன்னா அந்த டீசலை பத்தி நீங்க யோசிக்க கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லலாம். 1000 to 1250 அப்படின்னு சொல்லலாம். ரைட். உங்களோட யூசேஜ் அதிகமா ஹைவேல இருக்கும். இப்ப நான் வந்து சிட்டியை விட நான் அதிகமா ஹைவே யூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த டீசல் பத்தி நீங்க கண்டிப்பாக யோசிக்கலாம். உங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நான் ஒரு பிகர் வெஹிக்கிள் பாக்குறேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு MPVயா இருக்கலாம், இல்ல ஒரு SUVல பெருசா பார்க்கலாம். பட் இதுலலாம் நீங்க பெட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு 6-7 மைலேஜ், அதுக்கு நீங்க ஃபியூவல் போட்டு அந்த காரை யூஸே பண்ண முடியாதபடி ஆயிரும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்க டீசலுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் வந்து எப்பயும் பவர்ஃபுல்லாக ஓட்டுவேன், எனக்கு அதிகமாக பவர் வேணும், டார்க்கியாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் டீசல் பற்றி திங்க் பண்ணலாம். இந்த எந்த கேட்டகரியிலுமே நீங்கள் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு டீசலை பற்றி யோசிக்காதீங்க. இப்போ இருக்கிற சினாரியோவில், இப்போ இருக்கிற மெயின்டெனன்ஸில் நீங்கள் வண்டியை ஓட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த டீசல் காரை வாங்கி கார் வாங்கினதே தப்புன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஃபீல் பண்ணிடுவீங்க.
ஸோ இதுதான் வந்து ஒரு கன்க்ளூஷன் நம்மளால சொல்ல முடியும். அப்போ யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது. ஆமா, அதை பர்சனலா வந்து நானே ஏன் டீசல் போனேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா அந்த யூசேஜ். என்னோட யூசேஜ் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது, ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால நமக்கு பெட்ரோல் போட்ட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இன்னொன்று அதனால மைலேஜ் அப்படிங்கிறதுக்காக போனோம். இன்னொன்று வந்து எனக்கு டீசல் ரொம்ப பிடிக்கும். மெயின் ரீசனா நான் சொல்லணும்னா, அந்த டீசல் எந்த போனப்போ இனிமேல் டீசல் வண்டி இருக்காது, நம்ம இந்த லாஸ்டா இருக்கிற டீசலை இருக்கிற வரைக்கும் வாங்கிடுவோம், வாங்கி நம்ம யூஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நான் பர்சனலாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது என்னோட பர்சனல் சாய்ஸ். அது நெக்ஸ்ட் வந்து என்னோட யூசேஜ் கண்டிப்பாக அதிகமாக இருந்தது. ஸோ அதனால நான் டீசல் போனேன். இன்னொன்று எனக்கு நம்ம வந்து ஹைவே யூஸ் நம்ம அதிகமாக இருக்கனால நம்ம போனோம். நம்மளே இப்போ வந்து நான் சிட்டி யூஸ் கம்மியாக யூஸ் பண்ணுறப்ப ஐயோ அந்த டிபிஎஃப் வார்னிங் வர்றப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யுது. கரெக்ட். அப்போ ரீசேல் வேல்யூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். நிறைய பேர் எங்ககிட்ட கன்சல்டிங் ஹாலில் கேட்குறது தான், இன்னைக்கு நான் கிடைக்கிதுன்னு வாங்கிடுறேன், அப்போ நாளைக்கு விலைக்கே போகலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாயிடும். அப்போ யூஸ்டு காரோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும் டீசலுக்கு. அதனால நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்ல ஒரு ரீசேல் வேல்யூ கிடைக்கும் தான் சொல்ல முடியுமே தவிர கிடைக்காம போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம. ஆமா சார், இப்போ அதுவும் நம்ம இந்த டாக்ஸி வெஹிக்கல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கும் அந்த பழைய இண்டிகால இருந்து எட்டியாஸ்ல இருந்துலாம் பயங்கர மார்க்கெட். எட்டியாஸ்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு 10 lakhs 10.5 lakhs வாங்கியிருப்பாரு, நியர்லி 2 lakhs ஓடிட்டாரு. இன்னைக்கு வந்து 5 years 6 years கழிச்சு 7 lakh விற்கிறாங்க. ஏன்னா அந்த கார் இவங்க போட்ட காசை அவங்க எடுத்துருவாங்க, வாங்குறவனும் திரும்ப அதை போட்ட காசை எடுக்கலாம். அந்த அளவுக்கு அதோட அது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீசல் கார் இப்போ வாங்கலாமா வேணாமா, வாங்குறதுல இருக்கிற பிரச்சனை என்ன, இது எல்லாத்துக்குமே ரைட். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.